ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திர குரு அனுகிரகத்தினாலே இந்த ராகவேந்திர சத்திரத்தில் இது 24வது எபிசோட். போன எபிசோடில் திம்மண்ணாச்சாரியாவுக்கு கர்நாடக அரசன் ரங்கராஜர் நிறைய மரியாதைகள் செய்து தங்கம் மற்றும் சால்வைகள் ரத்னமாலையெல்லாம் அணிவித்து கௌரவப்படுத்தி பகல் தீவட்டி சேவையை அவர் கொடுத்து கௌரவித்தார் என்று நம்ம பார்த்தோம். பகல் தீவட்டி சேவைங்கிறது சாம்ராஜ்யபதிகளுக்கு இருக்கக்கூடியதான மரியாதை. இதுக்கப்புறம் சுதீன் தீர்த்தரும் அந்த கூட போன பக்தர்கள் எல்லாம் கும்பகோணம் திரும்பி வருகிறார்கள். கும்பகோணத்தில் விஜயேந்திர தீர்த்தர் சுமார் 7-8 வருஷங்கள் வரணும் எங்கேயும் வெளியே யாத்திரையெல்லாம் போகாமல் சுதீந்திர தீர்த்தருக்கு பாடப்பிரவச்சனங்கள், அதாவது ஷண்மதங்களை பற்றிய விளக்கங்கள், இது மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் கற்றுத்தந்து அவர் நல்ல சிறந்த ஒரு ஞானியாக சுதீந்திர தீர்த்தர் விளங்குகிறார். நல்ல பட்டதீட்டின வைரம் போல இருக்கிறார். விஜயேந்திரக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. தன்னுடைய சிஷ்யன் நல்ல வித்வத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீண்டும் திக்விஜய யாத்திரை போக சொல்றார். நார்த் எல்லாம் போக சொல்றார். சுதீந்திர தீர்த்தர் அங்கே ராஜஸ்தான், குவாலியர், அந்த மாதிரி எல்லா இடங்களும் நார்த், அந்த எல்லா இடங்களும் நார்த்தில் எல்லா இடத்துலையும் அவர் போயிட்டு வர்றாரு. திரும்பி வரும்போது ராஜஸ்தான் வரும்போது குவாலியரில் இருக்கக்கூடிய ராஜா சுதீந்திர தீர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை சமஸ்தானத்துக்கு வரவழைத்து அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு வரவழைத்து அவர் மரியாதைகள் பண்ணி மீண்டும் அவருக்கு அரண்மனையில் அழைத்து அவருக்கு திக்விஜய சிம்மாசனீஸ்வரா என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கிறார். இந்த மாதிரி எல்லா இடங்களும் போன இடங்கள்லாம் அவருக்கு நல்ல வெற்றி கொடி நாட்டி வர்றார். அப்புறம் அங்கிருந்து பண்டரிபுரம் போயிட்டு கொல்லாப்பூர் போயிட்டு அங்கிருந்து திரும்பி நேராக வெள்ளூர் வர்றார். வெள்ளூர் கூடிய வெங்கடபதி ராஜுங்கிறவர் அங்கே ராஜாவாக இருக்கார். அவர் அங்கேயும் வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்குது. அங்கேயும் சுதீந்திர வெற்றி கண்டார். ஒரு இடத்துல ஒரு ஜெயந்தான். அதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் எப்படி போன இடத்துல இவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்குதுங்கிறது ஒரு சின்ன ஒரு ரகசியம். அது என் மனசுக்கு பட்டதான். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. திக்விஜய ராமர் விக்கிரகம் ஸ்ரீமடத்திலே பூஜையில் இருக்கிறது. எப்போவும் இங்கெல்லாம் ஜூனியர் போன்டிஃப், அதாவது இளைய உத்தராதிகாரியார் கூடியவர்கள் யாத்திரை போகும்போது அவருடைய குரு என்ன திக்விஜய ராமர் பூஜைக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிதான் உதயேந்திரர் எடுத்துகிட்டு போனார். மற்ற மகான்களும் அப்படித்தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி சுதீந்திர தீர்த்தனும் திக்விஜய ராமரை எடுத்துகிட்டு தான் போய் ஒரு இடத்துலையும் போய் அங்கே பூஜை பண்ணி செய்கிறாங்க. திக்விஜய ராமரை பூஜை செய்தால் வாதங்களில் வெற்றி பெறணுங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை வித்யாரண்யர் மிகப்பெரிய ஞானி, சிருங்கேரி மடத்தில் சங்கராச்சாரியன் 12வது வந்த மிகப்பெரிய ஞானி. அவர் பெரிய வித்வாஸ். அவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்தாபித்தவர். ஹரிஹரர் புக்க மூலமாக ஸ்தாபித்தவர். அத்வைதத்தில் சித்தாந்தத்தில் கரை கண்டவர். அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவரை அக்ஷவி தீர்த்தர் வென்று விட்டார். அப்போ மாதவ தீர்த்தர்கிட்டையும் அவர் இது பண்ணி விட்டுட்டார். மாதவ தீர்த்தரும் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயதீர்த்தரோட அவர் நிறைய வாதம் பண்ணி ஜெயதீர்த்தருடைய நூலெல்லாம் பார்த்து அவர் எழுதின நூல்களுக்கெல்லாம் அவர் யானை மேலே அம்பாரி வச்சு அதில் அவருடைய நூலை எடுத்து மரியாதை பண்ணியிருக்கார். அப்போது வித்யாரண்யர் ஒரு செய்தி சொல்கிறார். அந்த திக்விஜய ராமர் பூஜை பண்ணுற பார்த்து அவர் சொல்கிறார், திக்விஜய ராமர் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தோல்வி ஏற்படாதுன்னு அவர் வித்யாரண்யர் ஒப்புக்கொள்கிறார். அது ஞாபகம் அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இப்படி இவர் திக்விஜய யாத்திரை போன இடத்துலலாம் வெற்றி கண்டு அங்கே வெள்ளூர்ந்து மீண்டும் அவர் நேராக இந்த பீஜப்பூர் வருகிறார். பீஜப்பூர் அடில் ஷா, 2ஆம் அடில் ஷா அங்கே ராஜபரிவாளன் இருக்கார். அவருக்கு இந்த ஹிந்து செயின்ட் மேலே ரொம்ப, அவர் முஸ்லீமாக கூட ஹிந்து செயின்ட்டுகள் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. நல்ல படித்தவர்கள், மகான்கள் எல்லாரும் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் அவரை மரியாதை பண்ணுற வழக்கம். அப்படி அவரை வரவழைத்து மடத்துக்கு அங்கே அவருடைய அரண்மனைக்கு வரவழைத்து அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பண்டிதர் எல்லாம் இவரோட வாதத்தில் தோற்று போனார்கள். இவர்கிட்ட வாதத்துக்கு வந்தவங்களாம் தோற்று போயிட்டாங்க. அந்த 2ஆம் அடில் ஷாக்கு ரொம்ப சந்தோஷமாகி
அவருக்கு நிறைய வெண்கொற்ற கொடை கொடுத்து நல்லா மரியாதை பண்ணியிருக்கார். அப்போ என்ன பீஜப்பூரில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மழை இல்லை, 12 வருஷத்துக்கு மேலே மழையே இல்லை. அப்போ அவர் கேட்குறாரு இவர்கிட்ட, சுதீந்திரட்ட, சுவாமி நம்ம நாட்டில் மழை இல்லாமல் இருக்குது, இருக்கிற களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் எங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, இது ஒரு வழி செய்யணும்னு சொன்ன உடனே சுதீந்திர தீர்த்தர் பீஜாப்பூரினுடைய அரச களஞ்சியத்தில் போய் அவர் பீஜாசிரமத்தில் எழுதி தானியங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்றார். எப்படி ராகவேந்தருடைய சரித்திரத்திலே தஞ்சாவூர்ல இந்த பஞ்சத்தை போக்கினாரோ அதே போல சுதீந்திர தீர்த்தரும் பீஜப்பூர்ல அந்த பஞ்சத்தை தீர்க்கிறார். அதே பேட்டர்ன்ல அந்த பீஜாசிரமத்தில் அந்த தானிய களஞ்சியத்திலே பீஜாசிரமம் எழுதி எல்லாத்துக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணன்னு சொன்ன உடனே தானியம் கொடுக்க கொடுக்க கூட குறைவில்லாமல் தானியம் வந்துட்டே இருந்தது அந்த களஞ்சியத்தில். ராஜாக்கு ஆச்சரியம். அப்புறம் அந்த நாட்டில் ஹோமங்கள் பண்றார். ஹோமங்கள் பண்ண உடனே ஒரு வாரம் விடாமல் மழை பெய்திருக்கிறது விஜயபூர் நாட்டில். அதனால நாடு மீண்டும் சுபிக்ஷம் அடைந்தது. அதனால தான் அவர் ஜெகத்குருன்னு பட்டம் கொடுத்து அவருக்கு நிறைய மரியாதைகள்லாம் பண்ணி அவர் கொடுக்குறார். அங்கே இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து, அப்போ அவருக்கு பிரதம மந்திரியா இருக்கிற இது கனஷ்யாமங்கிறவர் அவருடைய மந்திரியா இருக்கார். அவர் ஹிந்து. அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, நீ ஹிந்து தானே, அவர் எப்பேற்பட்ட மகான் வந்திருக்கார். நினைச்சோன்னு இத்தனை நாள் 12 வருஷம் மழை இல்லை, அவர் ஹோமங்கள் பண்ண பீஜாசிரமத்தில் எழுதினோடனே தானியங்கள் குறையில்லாமல் அள்ளாலே வருது, மழை பெய்திருக்கிறது, அதனால் நீ அவரோட சிஷ்யன் ஆகணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் ராஜா ஹிந்து மந்திரிக்கு சொல்றாரு. ஆனால் ஹிந்து மந்திரியான இந்த கனஷ்யாமன் மறுத்து விடுகிறார். இதெல்லாம் சும்மா கண்கட்டு வித்த மாதிரி, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் அவருக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன், அதை அவரில் ஜெயிச்சிட்டார்னா நான் அவர் சிஷ்யனாரேன்னு சொல்றாரு. இது ராஜாக்கும் மந்திரிக்கும் நடக்கூட சம்பாஷணை. இது நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் கம்ப்ளீட்டா இருட்டு வரணும், அப்படி வந்தா அவர் பெரிய மகான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. ராஜா கேட்க, இது எப்படிப்பா முடியும், இயற்கையை மாற்றணும்னா மத்தியானம் 12 மணிக்கு எப்படி இருட்டு வரும் அப்படின்னு கேட்கிறார். அது பண்ணாத மகான் இல்லைன்னு எப்படி மகான் சொல்லி அவர் ஆர்கியூ பண்றார். இந்த செய்தி சுதீந்திர தீர்த்தருக்கு வருகிறது. உன்ன அவர் ராஜா சொல்லி அனுப்புறாரு, உங்க மந்திரியோட சேலஞ்சை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாளைக்கு 12 மணிக்கு இருட்டாகும், இருட்டு வந்துடும் சொல்லி சொல்றாரு. ராஜா கஜா, அது எப்படி மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் கொட்டு சுத்தரிக்கூடிய வெயில் எப்படி இருட்டாகும்? சரி சுவாமிகள் சொல்றாருன்னு சொல்லி அவர் விட்டார். சுவாமிகள் எப்பவும் போல வழக்கம் போல இறைவனை பிரார்த்திக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் மாட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரியா 12 மணி ஆச்சு. திடீர்னு பார்த்தா சூரியன் மறைஞ்சாச்சு, ஒரே இருட்டு. நடுசில அமாவாசை இருட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருட்டு. ஒரு சில நிமிடங்கள் அப்படி போச்சு. ராஜா மந்திரி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியமாயிடுச்சு? மேகங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் சூரியன் இல்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு மீண்டும் பழையபடி வெளிச்சம் சூரியன் வந்தாலும் உதித்தான், சூரியன் வந்தாலும் வெளிச்சம் வந்துச்சு. அப்பவே அந்த கனஷ்யாமன் தன் தவறை உணர்ந்து சுதீந்திர தீர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருக்கேன், நம்ம சிஷ்யனா இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய மடத்தில் அவருடைய சிஷ்யனாகி முத்திராதாரணம் எல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு சிஷ்யனா மாறுகிறார். இப்படி எல்லா இடத்தையும் போன இடத்துல வெற்றி கண்டு சுதீந்திர தீர்த்தர் மீண்டும் கும்பகோணத்துக்கு வர்றார். நல்ல தன்னுடைய சிஷ்யன் பல்வேறு இடங்களை சென்று எல்லா இடங்களும் ஜெயக்கொடி நாட்டு பார்த்து விஜயேந்திர அவ்வளவு சந்தோஷம், அவன் சந்தோஷம் வெளிப்படுத்தி கொண்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திம்மண்ணாச்சாரியா திம்மண்ண பட்டர் மடத்துக்கு வர்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, சில வருஷங்களாகி போச்சு. அப்போ விஜயேந்திரரும் சுதீந்திர சிரிச்சிட்டு கேட்கிறாரு, என்ன திம்மண்ணா, கல்யாணம் அவனே மனைவியோட இருந்ததுல எங்களை எல்லாம் மறந்துட்டியான்னு சொல்லி தமாஷா கேட்கிறாரு. சாமி மறக்கல, நீங்க 2 பேரும் திக்விஜய யாத்திரெல்லாம் போயிட்டு இருந்திருக்கீங்க, அதனால நீங்க வரணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இல்லை நீ வந்திருக்கணும், நடுவில் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க. திம்மண்ணாச்சாரியர் சொல்றாரு, சாமி நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம் நான் எடுத்துக்குவேன், நீங்க கொடுக்க தண்டனை என்னோட நன்மைக்கு தான் இருக்கணும்னு ஒரே வாரம் சொல்லிடுறாரு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு, நீ இப்போ ஆனைகுந்தி போகணும், நீயும் உன் மனைவி ஆனைகுந்தி போகணும், அங்கே சமஸ்கிருத வித்யாபீடம் நீங்கள் ஸ்தாபனம் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வித்தியை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட 2-3 பண்டிதரை அழைச்சிட்டு போன்னு சொன்ன உடனே சரின்னு திம்மண்ணா ஒப்புக்கிறார். தன் மனைவியும் அழைத்து கொண்டு 2 நல்ல பண்டிதர்களையும் அழைத்து கொண்டு ஆனைகுந்திக்கு போய் அங்கே ஒரு வித்யாபீடம் அமைத்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
முதல்ல 40 சீடர்கள் வருகிறார்கள், மாணவர்கள் வருகிறார்கள் படிக்கிறதுக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 100 மாணவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்ம திம்மண்ண பட்டரும் அந்த 2 பண்டிதர்களும் அவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஆன உடனே திம்மண்ண பட்டர் மனைவியும் திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. காவேரிப்பட்டினம் வந்துடுறாங்க. காவேரிப்பட்டினத்தில் வந்து அங்கே தங்கிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு வருத்தம். அதனால் கோபிகாம்போடைய அட்வைஸும் பேரில் திம்மண்ண பட்டர் மனைவியும் திருப்பதியில் போய் அங்கே ஒரு வாரம் சேவை பண்ணுறாங்க. சேவை பண்ணி பகனை பார்த்தோன்னே இறைவன் அவர்களை கனவிலே தோன்றி ஆசீர்வாதம் பண்ணுறார். வெங்கட்ரமண சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார். உடனே சந்தோஷப்பட்டு இவங்க திரும்பி வர்றாங்க. திரும்ப கொஞ்ச நாள்லேயே கோபிகாம்பா கருவுற்று முதலில் ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை வெங்கடாமான்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து குருராஜன், ஆண்மக பிறகு குருராஜன் பேர் வைக்கிறாங்க. 2 குழந்தைகளும் சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்காங்க. வெங்கடாம்பாக்கு 6 வயசு தாண்டிடுச்சு, குருராஜனுக்கு 4 வயசு தாண்டிடுச்சு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபநயனங்கள், குருராஜன் செய்ய வேண்டிய உபநயனங்கள் செய்து கொடுத்து அவனுக்கு கல்வி கற்பிக்கிறதாம் செய்து வெங்கடாம்பாக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களும் வந்துச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு யோஜனை, இறை சித்தம்தான், இறைவனுடைய உந்தினால் ஏற்பட்ட எண்ணம். இன்னொரு நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி 2 பேரும் அபிப்பிராயப்பட்டு மீண்டும் திம்மண்ண பட்டரும் கோபிகாமும் திருமலைக்கு சென்று அங்கே 48 நாள் பால் விரதம், பால் தவிர எதுவும் சாப்பிட்றது கிடையாது, வெறும் பால் வந்து சாப்பிட்டு 48 நாள் இருக்காங்க. 48 நாள் நடக்கும்போது அவர் என்ன டெய்லி பாகவத உபன்யாசம் திருமலையிலே செய்கிறார். அப்போ ஒரு நாள் ஒரு பிரகலாதனுடைய சரித்திரம் சொல்லி உபன்யாசம் பண்ணியிருக்கார். அன்று இரவு வெங்கட்ரமண சுவாமி கனவிலே தோன்றி, உங்கள் இருவருடைய சேவை பார்த்த மக சந்தோஷம், பிரகலாதனை போல ஒரு நல்ல மகான் உங்களுக்கும் பிறப்பார், உலகம் போற்றும் பெரிய மகானாக அவர் விளங்குவார், ஒரு நாள் உலகம் மக்கள் நன்மை அடைவார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு வந்து புஷ்ப மாலைகள்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார். தம்பதிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி அவங்க ஊருக்கு வர்றாங்க. கொஞ்ச நாள்லே கோபிகாம்பாள் கருவுறுகிறார். இப்போ அடுத்தபோல நம்முடைய ஞான சூரியன் உதிக்கப் போகிறார். நம்முடைய கதாநாயகன் ராகவேந்திர சுவாமிகள் வெங்கடநாதராக பூமியில் அவதாரம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த அவருடைய அவதார நோக்கம் என்ன, அவர் என்ன பண்றாரு, எப்படி அவருடைய பிறந்தபோது நிகழ்வுகள் எப்படி இருந்தன என்பதையெல்லாம் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா திம்மண்ண பட்டரோட சரித்திரம் சொல்லும்போது ஸ்ரீமடத்தினோட சரித்திரம் கலந்தே வந்துட்டே இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் திம்மண்ண பட்டராகட்டும், கனாதல பட்டராகட்டும், கிருஷ்ண பட்டராகட்டும், இவங்க எல்லாருமே ஸ்ரீமடத்தோட பின்னி படைந்து அதோடய வாழ்ந்தவர்கள். ஸ்ரீமடத்தை அவங்க நிறைய சம்பந்தம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ரீமடத்தினுடைய நிகழ்ச்சி சொல்லும் போதே உங்களுடைய சரித்திரம் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். குருராஜா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.